பாண்டிராஜ் இயக்கத்தில் ஜெயராம், ஊர்வசி உள்ளிட்டோர் நடித்திருக்கும் திரைப்படம் பரிமளா மற்றும் கோ. தமிழில் குடும்ப பாங்கான படங்கள் இயக்குவதில் பாண்டிராஜ் பெயர் எடுத்திருப்பதால் இந்த படத்தின் மீதும் ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கவே செய்கிறது. படமானது இன்று ரிலீஸ். சூழல் இப்படி இருக்க படம் பார்த்தவர்கள் தங்களது விமர்சனத்தை எக்ஸ் பக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். பசங்க படத்தை இயக்கி முதல் படத்திலேயே தேசிய அளவில் கவனம் ஈர்த்தவர் பாண்டிராஜ். அந்த படம் தேசிய விருதை பெற்றது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து அவர் இயக்கிய படங்கள் வெற்றி, தோல்வி என மாறி மாறி பெற்றன. ஆனால் பாண்டிராஜ் படம் என்றால் பார்க்கலாம் என்ற எண்ணம் தமிழ்நாட்டு குடும்பங்களிடம் இருக்கிறது. அதுதான் அவருக்கு பலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரும் தன்னால் முடிந்த அளவு ரசிகர்களை ஏமாற்றாத அளவு படங்கள் எடுத்து வருகிறார். அவரது படங்கள் என்றால் குடும்பத்தில் இருக்கும் உறவு சிக்கல்களை பேசும். இப்போது அவர் ஜெயராம், ஊர்வசி, சாண்டி மாஸ்டர், சஞ்சனா உள்ளிட்டோரை வைத்து பரிமளா மற்றும் கோ திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். லைகா நிறுவனமும் பசங்க புரொடக்ஷன்ஸ் நிறுவனமும் இணைந்து இப்படத்தை தயாரித்திருக்கின்றன. படத்துக்கு ரசிகர்களிடையே ஓரளவு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. படமானது இன்று ரிலீஸ் ஆகிறது. இந்நிலையில் படம் பார்த்த ரசிகர்கள் தங்களது விமர்சனத்தை எக்ஸ் பக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். படம் பார்த்த ஒரு ரசிகர் தன்னுடைய விமர்சனத்தில் பரிமளா மற்றும் கோ பாண்டிராஜின் வித்தியாசமான முயற்சி, பழிவாங்குவதை மையமாக வைத்து தொடங்கும் கதையை பல அடுக்குகளுடன் சுவாரஸ்யமாக நகர்த்தியிருக்கிறார். ஜெயராம், ஊர்வசி, சஞ்சனா ஆகியோர் தங்கள் கதாபாத்திரங்களில் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். தலைவன் தலைவி படத்துக்கு பிறகு தனது வழக்கமான பாணியிலிருந்து விலகி வித்தியாசமான கதைக்களத்தோடு பாண்டிராஜ் களமிறங்கியிருக்கிறார் என புகழ்ந்திருக்கிறார். இவர் பரிமளா மற்றும் கோ திரைப்படம் நகைச்சுவையுடன் கூடிய விசாரணை த்ரில்லர் படமாக உருவாகியிருக்கிறது. இறுதியில் நல்ல செய்தியையும் சமூகத்துக்கு சொல்கிறது. வழக்கமான பாணியிலிருந்து வெளியே வந்து வித்தியாசமான கதைக்களத்தை கையாண்டிருக்கிறார் இயக்குனர். ஊர்வசி, ஜெயராமின் நகைச்சுவை காட்சிகள் நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கின்றன. மிஷ்கினின் கதாபாத்திர வடிவமைப்பும் ஈர்க்கிறது. அனைவரும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். படம் பார்த்த இவரோ பரிமளா மற்றும் கோ திரைப்படத்துக்கு 5க்கு 3.5 மதிப்பெண் கொடுக்கலாம். ஒரு குற்றத்தை மறைக்க முயலும் குடும்பத்தை மையமாக வைத்து விறுவிறுப்பாகவும் பொழுதுபோக்காகவும் நகரும் திரைக்கதை. நட்சத்திர பட்டாளம் படத்துக்கு பெரிய பலமாக இருக்கிறது. ஜெயராம், ஊர்வசி, சாண்டி, மிஷ்கின், சஞ்சனா, அனந்திகா, சந்தோஷ சோபன், யோகி பாபு உள்ளிட்டோர் சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். பாண்டிராஜின் மாறுபட்ட முயற்சி இது. நகைச்சுவை, திருப்பங்கள் என படம் முழுவதும் சுவாரஸ்யத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல பொழுதுபோக்கு திரைப்படம் என பாசிட்டிவ் விமர்சனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ரசிகரும் 5க்கு 3.5 மதிப்பெண் கொடுத்திருக்கிறார். மேலும் பாண்டிராஜின் வித்தியாசமான முயற்சி, படம் முழுக்க சிரிக்க வைத்து கிளைமேக்ஸில் சிந்திக்க வைக்கக்கூடிய நல்ல மெசேஜை கொடுத்திருக்கிறார். படத்துடைய மிகப்பெரிய பலமே மிஷ்கின். அவர் வரும் காட்சிகளில் எல்லாம் தியேட்டரில் சிரிப்பு சரவெடி. படத்தை தூக்கி நிறுத்துவதே அவர்தான். குடும்பத்தோடு செல்லுங்கள், நல்ல டைம் பாஸ் என தெரிவித்திருக்கிறார். நன்றி. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.